1 to 40 minutes. மலை காட் செக்ஷன் இருக்கு. 27 காட் செக்ஷன் கர்வ் இருக்கு. நிறைய 27 கர்வ் இருக்கு. கொஞ்சம் மொல்லமா தான் போக முடியும். அதனால ஒரு 40-45 மினிட்ஸ்ல போய் சேருவோம். ரீச் ஆயிடுவோம் கோயிலுக்கு. 5:30 மணின்னா நம்ம ஒரு 10 மணிக்கு போயிடுவோமா? 5:30 மணிக்கு எடுத்தது நம்ம ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 10 o'clock ரீச் ஆயிடும். அதிபயங்கரமான பெண்ட் எல்லாம் இனிமேதான் ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா, இன்னும் நம்ம அந்த 27 கர்வ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இன்னும் ஸ்டார்டே ஆகல. இன்னும் இது அடி மலவாத்த அடியே போல இன்னும். அப்படியா? அப்போ இன்னைக்கு சரியான ஒரு தீனி தான் நமக்கு. இயற்கையை ரசிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சாப்பிடுவோம். இயற்கை பசி நான் சொல்றது அதான் சாப்பிடுவோம்ன்றியா? கண்ணில் சாப்பிடுவோம். கண்ணால் சாப்பிடுவோம். அருமையா இருக்குல்ல பிளேசஸ். நம்ம 7 மணி கிளம்பினாலும் பெங்களூர் சிட்டியில இருந்து வர்றோம்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுது. 3 மணி நேரம். அது எத்தனை கிலோமீட்டர் வருது? 210 கிலோமீட்டர் வருமா? மேக்சிமம் 210 கிலோமீட்டர் பெங்களூர்ல இருந்து. இது மேட்டூர் வழியா கூட வரலாம். மேட்டூர் வழியில இருந்து ஒரு 40, மேட்டூர்ல இருந்து ஒரு 45-50 கிலோமீட்டர் தான் மலைய. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல எல்லாமே நிறைய தமிழ் இருக்காங்க போல. தமிழ் ஜனங்கள் நிறைய இருக்காங்க போல. பார்டர் இல்லையா? இருக்கலாம். இல்ல நம்ம ஆளுங்க அந்த முக பாவனை அந்த அப்புறம் மாங்கல்ய தாலி போட்டிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்தாக்க நம்ம ஆளுங்க தான் கன்ஃபார்ம். இதுதான் மலை அடிவாரம். முதல்ல நம்ம என்ட்ரி ஆகுறது இல்லையா? வியூ பயங்கரமா இருக்கு. ஓ, இது தலைமெட்டான்னு போட்டிருக்கு. இதுதானே? இதுதான். ஓ, என்ட்ரன்ஸ் ஆர்ச். ஓ, இங்கே பார்க்கிங் எல்லாம் நடக்குது. இங்க இருந்து நடந்து போவோம். இங்க இருந்து நடந்து போகுது. இங்க இருந்து இது இருக்கு. இது மோஸ்ட் என்ட்ரன்ஸ் இந்த டைம் விடுறாங்களா? ஓம் ஹர ஹர மகாதேவா. சரி, ஓகே. ஃபால்ஸ் போற வழி கூட இப்படியே கூட போலாம். ஒகேனக்கல் ஃபால்ஸ்க்கு. ஓ, இங்க இருந்து பக்கம் தானே? அப்போ இங்க இருந்து பக்கம் தான். தமிழ்நாடு பார்டருக்கும் நமக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? கர்நாடகா பார்டர் இல்லையா? ஒரு 35 கிலோமீட்டருக்குள்ள தான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓ, இப்பதான் கர்வ் ஸ்டார்ட் ஆகிறோம். மலை ஏற போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் கர்வ் ஸ்டார்ட் ஆகும். இப்பதான் ஏதோ ஒரு ரிமோட் ஏரியாவில போயிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆனா இந்த ஃபீலிங் வைப்ஸ் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் தான். எந்த ஒரு இயற்கையை ரசிக்கும் போது சிட்டிக்கு அவுட்டர் வந்து நம்ம ஒரு எதையோ ஒரு தேடி போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுல்ல. நேற்று ஏதோ சிஎம் வந்த மாதிரி கேள்விப்பட்டேன். உண்மைதானே? எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னதுதான் தெரியும். போய் கன்ஃபார்ம் பண்ணோம். ரோடெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் மோசம் கிடையாது நம்ம வந்த வரல. பட் இன்னும் இது மலையில இருக்கிற ரோடு இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் கர்வ் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறதில்ல. ஓ, இந்த 27 கவுண்டிங்ல இது ஒன்று வரும் இல்லையா? வரும் கண்டிப்பா. அது பின் கர்வ் தான் சொல்லுவாங்க. அந்த 27 கர்வ்ஸ். பின் கர்வெல்லாம் அது கணக்கே வராது. ஓகே. எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிதான் நம்ம அதுல ஸ்டார்டிங் இதுன்னு நினைக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன். அது எனக்கு முக்காவாசி கேரளால இருக்கு. ஓ, உங்களுக்கு இங்க கர்நாடகால நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே. மேற்கு தொடர்ச்சி மலைனால நமக்கு இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுது. அரபிக்கடல் ஓரம் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த கேட்டகரிஸ்ல தான் வருது. கேரளால ஃபுல் இருக்கு. ஆமா, கேரளா ஹில் ஸ்டேஷன் எல்லாமே அதுல. தமிழ்நாட்டுல கொஞ்சம் இருக்குது, கர்நாடகால கொஞ்சம் இருக்குது. கர்நாடகால ஃபுல் அப் டு மங்களூர் வரைக்கும் இருக்குது. இல்ல, மங்களூர் கோவா வரைக்கும் ரீச் ஆகுது அது. ஆனா பெங்களூர் கிளைமேட்டுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் பார்த்தாக்கா
ஹியூமிடிட்டி அதிகமா தான் தெரியுது, ஒன்றும் அந்த அளவுக்கு குளிர்ச்சியா தெரியல. இது சென்னையோட கிளைமேட் தான் இருக்கும்ல. இது Maybe. மலை மேல தெரியாது, அது மலைக்கு கீழே இறங்கினா கேரண்டி அது சென்னையோட கிளைமேட்ல முக்காவாசி இருக்கும். ஓ, சென்னையோட கிளைமேட் வேறதான். எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியல. நம்ம சென்னையில இருக்க மாதிரி தான் அந்த ஃபீல் ஆகுது. பெங்களூர் கிளைமேட்டுக்கும் இதுக்கு கம்பேரிசன் பார்க்கும்போது இந்த கிளைமேட் நம்ம சென்னை கிளைமேட் தான் சொல்லணும் மேபி, இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. இப்போ இது வேக்காடு ஜாஸ்தி, சென்னையில வந்து வேக்காடு ஜாஸ்தி, அனலும் ஜாஸ்தி. பட் இங்க இதுல இந்த இது இல்ல, ஏர் ஈரப்பதம் அதிகம், ஈரப்பதம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் நல்லா கூலா இருக்கு. ஓ ஆப்போசிட்டும் இதே 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 route தானே? இதே இதே இப்ப நீ மேட்டூர் போனீங்கன்னா மேட்டூர்ல இருந்து இது மேட்டூர் போனீங்கன்னாக்கா நீ இதே இப்படியே இதுக்கு போலாம் இல்லையா, ஊட்டி கொடைக்கானல்கெல்லாம். இந்த தொடர்ச்சி மலைங்க தான் இல்லையா கண்டினியூ? ஆமா, அது அந்த 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 கிளைமேட் கொஞ்சம் இங்க அடிக்கும்ல. இல்லைங்க, இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இங்க இதெல்லாம் உண்மையாவே இருக்குமா? யானை புலி சிங்கம் எல்லாம் போட்டிருக்காங்களா போர்ட்ல? கண்டிப்பா இருக்கும், கிராசிங் எல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் ஒரு காலத்துல வீரப்பன் அவர்கள் பீட் பண்ண ஏரியா தான் இதெல்லாம். ஆமா ஆமா, அது அந்த ஒரு சம்பவத்தை மறக்கவும் முடியாதுல்ல. பிள்ளைகாலு சாம்ராஜ் நகரம் போது டிவி நியூஸ்ல இது மலை மாதேஸ்வர பெட்டா இதெல்லாம் வந்து இந்த ஆனா காட்டுல ஒண்ணு மணி, இங்க பெரும்பாலும் எல்லாம் வந்து கர்நாடகா பீப்புள் இந்த சவுத் பெங்களூர் இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த கோயிலுக்கு வந்தே வருவாங்கல்ல. கண்டிப்பா வருவாங்க. சிவன் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு இந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா குலதெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரின்னு நினைக்கிறாங்க. ஆமா, ராஜ்குமார் ஃபேமிலிக்கு ஒட்டு மொத்தமா இவங்க வந்து இங்க தங்கி இருந்து பண்ணை வீட்டுல இருந்து இங்க வருவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆமா, இது சுத்து வட்டாரத்துல அவர் ஊரும் இந்த மலைக்கு சார்ந்த இதெல்லாம் சுத்து வட்டாரத்துல தான் வருது. ஓஹோ, மணி அப்படின்னா இங்க வீரப்ப தங்கி இருந்த இடம் தான் நம்ம போயிட்டு இருக்கோமா? அது அவரு ரவுண்ட் சர்ச்ச ஏரியா தான் இது. ஐயோ, வீரப்பன் இது ரவுண்ட் சர்ச்ச ஏரியா தான். அப் டு இது வரைக்கும் மேட்டூர் இந்த மலை எல்லாம் காடு எங்கெங்க இதோ இந்த சரௌண்டிங்ஸ் இது கார்ல அவரு கால் போடாத இடம் என்னன்னு சொல்லுவாங்க. அது அவர் பத்தியெல்லாம் ரொம்ப கம்மி, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு இங்கதான் எங்கேயோ கிட்னாப் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். கொள்ளைகால இந்த பகுதியில இருந்தா ராஜ்குமார கிட்னாப் பண்ணதா நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு 2003 நம்ம தான் போனோம். பேக் போனதான் எல்லாம் அப்ப தெரியும். அப்பதான் தெரியும். அது ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இல்லை நமக்கு 25-30 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. ஆமா 25 ஆச்சு. அது நம்மளுக்கு ஞாபகம் இல்ல, கொஞ்சம் நம்ம பேக் ரீவைண்ட் பண்ணணும் நம்ம மைண்ட. ஆக்சுவலி எனக்கு கூட தெரியாது மணி. அப்பெல்லாம் வந்து இங்க நம்ம இப்ப வர்றதுனால தெரியுது. சாம்ராஜ் நகர் சாம்ராஜ் பேட்டை தான் நம்ம சாம்ராஜ் நகர் அப்படின்னு சொல்லி. சாம்ராஜ் நகரம் கூட நான் போய்க்கிறேன், அதுவும் பார்டர் தானே. ஆக்சுவலி அது சாம்ராஜ் நகர் வந்து டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர். இது வந்து இது சாம்ராஜ் நகரத்துக்கு தான் சேர்ந்துக்குது. இது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர். டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து சாம்ராஜ் நகர். இப்போ போயின்னு இருக்கிற மலை கூட சாம்ராஜ் நகருக்கு தான் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் சேர்ந்துக்குது. ஓகே ஓகே ஓகே. கொள்ளைகால் தாலுக்குல வரும் இல்லையா? கொள்ளைகால் தாலுக்குல வரும். பறவைகள்லாம் கூட இருக்கு. பறவைகள் இருக்கிற எல்லா இடத்துலயும் காமம் தான் இருக்கு. இதுக்கு என்ன ஸ்டெப் கூட போட்டிருக்கா, படி போற மாதிரி எல்லாம் இப்ப கோயிலுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாக்கிங்க்கு நம்ம திருப்பதி மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பண்றாங்க இல்ல, அது மாதிரி படிங்க டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. குட் குட் குட். வர வர ஜனங்க ஒரு 3-4 வருஷமா அதிகமா வரதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. குட் குட் குட். இயற்கையை தேடி நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி தேடி மலைகள் எல்லாம் தேடி போற ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கை கொஞ்சம் ஒரு 10%னாக்கா 90% சாமி பார்க்கறதுக்கு தான் வராங்க. உண்மை. இப்பதான் ஒரு வண்டி கிராஸ் ஆகுது. நம்ம மேல வந்து ஒரே ரூட் தான், ஒன்வே தான் இது. இன்னும் பிராண்ட் பண்ண சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது இருக்கு, டெவலப்மெண்ட் நல்லா ஆச்சுனாக்கா நல்லா பிளான் பண்ணி வேற ரூட் கூட பிளான் பண்ண சான்சஸ் இருக்கு. திருப்பதி மாதிரி ஒரு பக்கம் ஏறுறது ஒரு பக்கம் வர இறங்குறது பிளான் பண்றது இருக்கு. போறது அப்பயே ஏற்றணும். செகண்ட்ல ஸ்பீடா வந்து செகண்ட்ல ஏத்தி இருக்கலாம். மக்களே வரும்போது கார்லயோ டூ வீலர்லயோ வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா வரணும். நாங்க பார்த்த முதல் ஒரு இதுன்னு சொல்ல கூட அந்த ஒரு அப்பு நினைக்க முடியாத அளவுல இருந்தது.
எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 கரு கிராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் மேபி. இப்போ நம்ம இதுக்கும் தரைமட்டத்துக்கும் நம்ம வந்திருக்கிற ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு மேல இருக்கும். அதிகமா இருக்கும். 500 மீட்டர் 500 அடிக்கு மேல இருக்கும். மீட்டர் கம்மி தான், மீட்டர் கம்மி இருக்கும், அடி ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் ஃபாரஸ்ட் இலாக்கா தான். எல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். ரெவென்யூல எல்லாமே அதுதான் போகும் இல்லையா? அதுதான் போகும். நல்லாதான் இருக்கு. ஒன்றும் நீர் வசதி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சொல்றது நீர் வளம் நீர் வளம் வந்து நல்லா இருக்குது. அந்த பக்கம் பெட்டர். மலை பக்கத்து சுத்து வட்டாரத்துல இருக்குது நல்லா. பட் இங்க இன்னும் இருக்குல்ல. இப்ப எல்லாம் கர்நாடக கவர்மெண்ட் நல்ல ஃபெசிலிட்டி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது இந்த இதுல எல்லா வருமானத்துக்கு ரெவென்யூ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ரெவென்யூ வர டெவலப்மெண்ட் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் நான் பழகின நம்ம கர்நாடகா பீப்புள் சொன்ன இடம் வந்து மாதேஸ்வரப்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மக்களே அங்க பாருங்க, மேல பஸ் போயிட்டு இருக்கு. டைமிங் பஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்களே. டைமிங்ஸ் டு டைமிங் தான் இது, கண்டினியூஸா இல்ல. இது ஒரு சரியான கர்வு. மேக்சிமம் பார்த்துதான் நம்ம டிரைவ் பண்ணோம். இதுல 2 வீலர் அலௌட் இருக்கா என்னன்னு தெரியல. இருக்கு 2 வீலர் இருக்கு. எல்லாம் டிரைவிங் பண்றாங்க. வராங்க 2 வீலர்ல வராங்க போறவங்க. 10 பேர் ஃபேமிலிங்க வருது. ஃபேமிலிங்க வராங்க போறாங்க. எல்லாத்துக்கும் தைரியம் தான் காரணம். நம்ம இதுக்கு தைரியம் சர்வசாதனம். நம்ம இதே பெருமையா நினைக்கிறோம். நேத்து யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காரு. ஐ திங்க் இதுல ஹிமாலயாவுக்கு போயிட்டு ஒரு ஹைட்ல போயிட்டு ஒரு தமிழன் வந்து கொடியை காட்டி அவருடைய ப்ரௌட் ஆஃப் இந்தியன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ பார்த்தியா மணி? இல்ல, பார்க்கலையே. அது சமூக வலைதளத்துல வந்ததுதான். அதெல்லாம் ஜாஸ்தி நம்மளுக்கு பார்க்க தெரியாது. 2 வீலர் போறாங்க பாருங்க ஃபேமிலி பின்ன. ஓ, அங்க மேல தங்கறதுக்கான வசதி எல்லாம் இருக்கா? இருக்கு. ஒரு ஏரியாவே இருக்கு. அப்படியா? டெவலப்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு இப்போ லாட்ஜிங், அங்க ரூம் தங்கணும் செய்யணும், அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. இருக்குது, கோயில் இருக்குது, பிரைவேட் இருக்குது. இந்த மெயின் என்ன கோயில்? அது கோயில் பார்க்கலாம், இருந்தாலும் இவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் கேட்கிறேன். ஈஸ்வரன் கோயில். ஈஸ்வரன் மாதேஸ்வரா என்ற ஈஸ்வரன் கோயில். பேரு மலை மாதேஸ்வரா. அதான் மலையில இருக்கிறதுனால நம்ம தமிழ்ல மலைன்னு சொல்றோம். திருப்பதியே வந்து 7 மலை இது தலைவன் தான் சொல்லுவாங்க. இது 77 மலை நடுவுல இருக்கிறதுனால 77 மலைன்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே. 77 ஒடையானுவாங்க. 77 மலை ஒடையானுவாங்க. ஓ, சின்ன சின்ன அந்த இதெல்லாம் சேர்ந்து சரௌண்டிங் எல்லாம் மலைக்கு நடுவுல இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மக்களே பொதுவா இங்க பாருங்க, நம்ம TN39 தான் நம்ம தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் போயிட்டு இருக்கு. குடும்பத்தோட போறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம அந்த பார்டர்ல இருக்கவங்க எல்லாம் வந்துருவாங்க இல்லையா, கோயிலை பாக்குறதுக்காக வருவாங்க. ஆமா, இல்ல இந்த ரூட்ல கூட போகலாம். அவங்க ஊருக்குளுக்கு மேட்டூர் பக்கம் போறவங்களுக்கு எல்லாம் கூட இந்த ரூட்ல போகலாம். ஓ, என்னதான் மொழி இனம் அப்படி இப்படின்னு பிரிச்சு வச்சாலும் அந்தந்த சொந்தங்கள் அங்கங்க இருக்கிற இடத்துல நம்ம போய் தான் ரீச் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா? எங்க இருந்தாலும் நீங்க பாருங்களேன், எங்க இருந்தாலும் அந்தந்த சொந்தங்களை பார்க்க நம்ம அங்கங்க போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவங்களும் எங்கேயோ தமிழ்நாடு சேர்ந்தவங்க தான் இப்போ கர்நாடகா மல்லை மாதேஸ்வரா அந்த கோயிலுக்கு மேல போயிட்டு அதை கிராஸ் பண்ணி போவாங்கன்னு நினைக்கிறேன்.
இதே வழி வேற ரூட் ஒண்ணு இருக்கு, அது இது போகுது. இல்ல இந்த ஒரு ரூட் தானே இந்த கோவிலுக்கு போறதுக்கு. ஆமா, அது மேட்டூர் பக்கம் போறதுக்கு 3 நாள் வழி இருக்கு. கர்நாடகால இருந்து இதே மலை இங்க சுத்தி சுத்தி போற மாதிரி. ஓஹோ. பாயிண்ட் வியூ எல்லாம் செமையா இருக்கு. அண்ணே இதுலயும் வந்துட்டீங்களான்ற மாதிரி இது ரமேஷ் அரவிந்த் தற்போஸ்தியில விளம்பரத்துல. நமக்கு முன்னாடி ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் போயிட்டு இருக்கு. இந்த கருவில பாருங்க, ஆப்போசிட்ல ஒரு வண்டி, நம்ம தமிழ்நாட்டு வண்டி. அவனால முடியல, குறைச்சிடாது போவேடா அப்படின்றா. இது சேலத்துல இருந்து வர வண்டி இல்ல? ஆமா, கவனிக்கல. கொள்ளைகால் மாதேஸ்வர பெட்டா. ஓஹோ, கொள்ளைகால் பஸ் ஸ்டாப்ல இருந்து வருது. ஓகே, கொள்ளைகால் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி. ரொம்ப கேர்ஃபுல்லா வரணும் போல இருக்கு. கார் செக்ஷன் இருந்தாவே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் டிரைவ் பண்ணணும். மூதாதையர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் கையாளணும். இங்க நேற்று ஏதோ ஒரு வீடியோவில் ஒன்று பார்த்தேன். ஏதோ ஒரு கோவில்ல நம்ம குரங்க துரத்துறதுக்காக கைத்தறியெல்லாம் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்குதா இங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு தொந்தரவு கிடையாது இல்லையா? அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஸ்டோலிங்கர் திருத்தணி அங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸ்டோலிங்கர்ல ஒரு கொம்புக்கு ஒரு கொம்பு கொடுப்பாங்க. நீ அது கையில இருந்தாதான் கிட்ட வராது, இல்லனாக்கா பூவு என்ன இருந்தாலும் எடுத்து சாப்பிடும். அது கிட்ட வந்து அதட்டி கூட வாங்கி சாப்பிடும். இன்னும் அந்த வயசானவங்க குழந்தைங்க லேடிஸ் எல்லாம் விடுறது கிடையாது. அவங்க அதுங்களுக்கு நல்ல விஷயம். கையில ஒண்ணும் இல்லாத நீங்க ஒரு கையோட போ, இப்படி கை காட்டிட்டு போ, சைலண்டா இருக்கும். எல்லா குரங்குங்களும் சைலண்டா இருக்கும். நீ கொம்பு கூட தேவையில்ல, கையில ஒண்ணும் இருக்க கூடாது, பேக் எதுவும் இருக்க கூடாது. தைரியமா போலாம். நீ கையை எடுத்து காட்டிட்டு அனுமாரு பாத்துட்டு இவர்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாரு. அவர் பாட்டுக்கு அவரு இது 10 பாருங்க மக்களே, எடுத்த மாதிரி ஒரு வண்டி வருது. ரொம்ப நேரோ ரோடு இது. ஓ, இது கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணணும். மத்திய பிரதேசல இருந்து வந்திருக்காங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். பெரும்பாலும் இங்க பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான், அதாவது சிவன் தான் கர்நாடகால ஃபேமஸ் இல்ல? நம்ம திராவிடருக்கே ஈஸ்வரன் தான் பெருசா காட்டப்படும். இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட முருகர் ஈஸ்வரன் தான் மெயின். ஃபர்ஸ்ட் ஈஸ்வரர், நெக்ஸ்ட் தான் முருகர். எனக்கு தெரிஞ்சு முருகர் உண்மையா முருகர் விட ஈஸ்வரன் கோயிலுக்கு அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். ஆனா என்னை பொறுத்தவரையில முருகர்ன்றவரு என்னை பொறுத்த மட்டும் என்னோட கருத்து. அது நீங்க நான் தீனிக்கிறேன்னு நினைக்காதீங்க, அது வந்து நம்மளோட மூதாதை இருந்தாலும் நினைக்கிறோம். ஏன்னா முருகர் தமிழன் கடவுள்னுவாங்க. அதுதான், அது ஜனங்க ரொம்ப பேரு தமிழ் முருகர் ரொம்ப வழிபடுறதுனால முருகர் கடவுளை இது பண்ணுவாங்க. அப்படி கிடையாது, நம்ம மூதாதையரை வச்சு படம் வச்சு கும்பிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம தமிழ் கடவுள் போது முருகர் ஏதோ ஒரு இதுல ஹிஸ்டாரிக்கல்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வழிபட்டு இருக்கோம். அதோடு சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்து இருக்குமோன்ற ஒரு என்னோட கருத்து. சிவன் அவங்களோட பையன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு உருவகப்படுத்தி பின்னால் அந்த மாதிரி வந்திருக்க மாட்டேன். ஏன் மொத்த இடத்துல உருவாக்கப்படுறது இல்ல, கதை மாதிரி நீங்க சொல்றது இல்ல. இதெல்லாம் இல்ல, நீங்க அவ்வளோ சொல்றீங்க. இப்ப நார்த்ல எல்லாம் போயிட்டேன்னா ஒரு முருகர் கோயில் காட்டிட்டு பார்த்தோம். குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகனுக்கு சொந்தம் அப்படின்றாங்க நம்ம தமிழ் மக்கள்ல. அந்த மாதிரி நார்த்ல எங்கேயாவது போயிட்டு காட்ட முடியாது. அதே போல ஸ்ரீலங்காவில முருகர் கோயில் இருக்கு. தமிழ் எங்கெங்க இருக்கானா அங்கெல்லாம் இருக்குனாக்கா அது வந்து என்னோட கருத்து. நீங்க நான் தீனிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம தமிழ் கடவுள்னாவே முருகர் என்ற ஒரு மூதாதையர் தான் நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டுல எல்லாம் அநேகமா ஒரு
மூதாயிரம் போட்டோ வச்சு கும்பிடுவோம்ல, வழிபடுவோம்ல, அந்த மாதிரின்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. இருக்கலாம், உங்க மூலியமா அதுவும் இருக்கலாம். யானெல்லாம் போட்டுக்கிறானே, யானெல்லாம் எங்கேயாவது கிராஸ் ஆனது பார்க்கவே இல்லையா? இல்ல மலை மேல எப்படி யானை வரும்? இல்ல மலை மேல இது வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். மூலியமா இறங்கும். அதுங்களுக்கு வழி இருக்கு. அதுங்க அந்த வழியில தான் இறங்கும். இது தேஞ்ச பாதை தான் நடப்பாங்க ஜனங்கன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி யானைக்கு ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையில தான் அது நடக்கும். ஆமா, கரெக்ட் கரெக்ட், அப்படிதான் இருக்கும். ஆனா இதுதான் சேஃப்டியான இடம். இப்ப நம்ம மழை சொன்ன மாதிரி எல்லா இடத்தையும் ரோடு பிளாட்டா போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல அதுங்கெல்லாம் இருக்கிறதுக்கு இடமே இல்லாம போயிடும் போல. இன்னைக்கு பாருங்க, இந்த மாதேவன் டெப் என்ன சொல்றது, மாதேவன் மலையா, இது மலை மாதேஸ்வர பெட்டா. பெட்டா. இதுலயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிருக்கிற டெவலப்மெண்ட் பார்க்கும்போது இதுல இருந்த உயிரினங்கள்லாம் எங்க போகும்? வேற வழி கிடையாது. இவ்வளவு அளவுக்கு ரோடு போட்டிருக்காங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரக்கணக்கில் வண்டிங்க போயிட்டு வந்துருந்தாக்கா மற்ற ஜீவராசிகளை உயிர் வாழறதுக்கோ ஒரு தகுதியான இடமா நம்ம வச்சிருக்கோமான்றது யோசிக்கிறோம். நம்ம மட்டும்தான் ஆளணும், நம்ம மட்டும்தான் இருக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி, இதெல்லாம் பிளாஸ்டிக் பாட்டிலுக்கெல்லாம் போடவே கூடாது. ஆக்சுவலி இந்த ஏரியால எல்லாம் பிளாஸ்டிக் அலோடு இல்லை. அது அட்வைஸ் தான் பண்ணியிருக்காங்க. திருப்பதி மலை மாதிரி ஃபுல் ஸ்ட்ரிக்ட் பண்ணல இங்க. திருப்பதி மலையில இப்போ பாட்டிலே கிடையாது. ஆமா, எந்த கடையிலயும் பாட்டில் கிடைக்காது. உங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் வாட்டர் கிடைக்காது. எல்லாம் கிளாஸ் பாட்டில் தான். 800 ml 750 ml கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். என்ன ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேல வந்துட்டோமோ? இல்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு இது அவ்வளவுதான். 8 கிலோமீட்டர் தான். அப்போ 12 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். 7-8 கிலோமீட்டர் தான் இங்கே இன்னும். ஓகே ஓகே. மலைக்கு இப்பதான் உயரமான மரங்களெல்லாம் பார்க்கணும். மூங்கில் காடு இது. ரொம்ப ஜாக்கிரதையா ஓட்டணும் போல இது. நடந்து வரவங்க எல்லாம் வராங்க பாருங்க. நடந்து போறவங்க நடந்து வரவங்க எல்லாம் மெட்ரோ ஸ்டெப்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ அந்த இது சிவராத்திரி வருது, அது எப்பவும் தெரியல. அது இந்த மாசம் கழிச்சு இல்ல அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல வரும். அப்போ இங்க ரொம்ப ஜோரா இருக்கும். சிவன் கோயிலுங்கெல்லாம் எப்படி ஜோரா இருக்குமோ எல்லா கோயிலுக்குலயும் இதுல விசேஷமா இருக்கும். அன்னைக்கு விசேஷம் வந்தீங்கன்னாக்கா திருப்பதி மாதிரி நல்லா ஜோரா இருக்கும். தரிசனம் நல்லா கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான் தரிசனம் கிடைக்கிறது கஷ்டம் தான். கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். காத்து இதுதான் தரிசனம் பண்ணிட்டு தான் போனோம். என்னை பொறுத்தவரையில அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல வர்றது தப்பு. என்னோட கணிப்பு ஃபெஸ்டிவல்ல வந்தாதான் அது ஒரு என்ஜாய்மெண்ட். அது ஒரு டைப் ஆஃப் என்ஜாய்மெண்ட். நீ கோயில பார்க்கணும், என்ஜாய்மெண்ட் இல்ல, அது கடவுளுக்கு வழிபடுறதுக்கோசரம் வர்றது. என்ஜாய்மெண்ட்டுக்கோசரம் வர்றதுனாக்கா நீ ரெசார்ட்ஸுக்கு எதுக்கோ போலாம். நீ அப்படி இல்ல, ஃபாரஸ்ட் ரெசார்ட்ஸ்க்கு போலாம். நான் ஒரு கூட்டம் பீப்புள் ஆஃப் கேதரிங் பீப்புள் ஆஃப் பாக்குற போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் இந்த சந்தோஷம் வேற. இந்த கடவுள் வழிபடுறதே ஒரு சந்தோஷம் தான், இல்லன்னு சொல்லல. நீ என்ஜாய்மெண்ட்ன்றீங்களே, அதுக்கு நான் சொல்றேன் இது ஒரு என்ஜாய்மெண்டா இருந்தாலும் பட் கடவுளை கும்பிடுறது ஒரு பக்தியோட கும்பிடணும். என்ஜாய்மெண்டோட அதுக்காக சொல்றேன். அதுக்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கும் பக்திக்கும் வித்தியாசம் இல்லையா? நான் சொல்ற கணிப்பு என்னன்னாக்கா, இப்ப நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கோம், இப்ப யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு இப்ப கோயிலுக்கு பார்க்க போறோன்ற ஒரு மைண்ட் செட்டை போட போயிட்டு இருக்கோம். இதே ஒரு கூட்டம் அதிகமா இருந்தாக்கா அவங்க பாரு இங்க பண்றாங்க, இது பாரு இப்படி பண்றாங்க, இங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு அதர் திங்கிங் வரும் இல்லையா? அதுக்காக சொல்ல வந்தேன். வேற எதுவும் நான் தப்பா சொல்ல வரேன். வேற அது என்ஜாய்மெண்ட் அது வேற. நீங்க பொழுது போகிறதுக்கோசரம் என்ஜாய்மெண்ட் பண்றது அது வேற. இல்ல பொதுவாக டைம் பாஸ்க்கு எடுத்துட்டு வேற. மக்களே நிறைய பேர் நடந்து வராங்க பாருங்க. இது கிராம பகுதியில இருந்து இந்த பக்கத்துல இருந்து எல்லாம் நடந்து வரவங்க எல்லாம் வராங்க. இப்போ இந்த வியூ கொஞ்சம் பாருங்க. அதான் மலை. மோசமான கருவுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா போன போல இது. கொஞ்சம் தான் டச் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன்.
அவர் முன்ன போல அவர் அந்த முன்ன எதிர்க்கோ ஆப்போசிட் வண்டி ஆப்போசிட் வந்ததால அவர் இன்னும் கருவு திருப்பி இந்த கருவு பாருங்க. நல்ல டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் வர முடியும் போகுது. நான் சொல்றது வந்து பஸ்ஸுக்கு, காருக்கு இல்ல. கார் ஓரளவுக்கு டிரைவ் பண்ணிடலாம். அந்த வியூ எடுங்க. அணில தெரியலையா இந்த முன்ன பணம் கிடைக்கும் கொஞ்சம் நேரம். டவுன் இறங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அதான் மலை ஏறி இறங்கி நடுவுல இருக்கிறது இது. ஓஹோ, சென்டர் பிளேஸ். சென்டர் பிளேஸ் அதுதான் சொல்றது. 77 மலையின் நடுவுல இருக்கிற மாதிரி தெரியுதுன்ட்டு. ஓகே ஓகே ஓகே. மக்களே, இந்த வியூ பாருங்களேன். இப்போ ஒரு மலையை தாண்டி இப்போ டவுன் இறங்கி திரும்ப இன்னொரு மலை ஏறணும். இல்ல, டவுன் தான் கேது. ஓ, டவுன் தான் இருக்காரு. ஆமா. ஓ, மலைங்களுக்கு நடுவுல இருக்காரு. ஆமா. ஆட்டோலாம் கூட வராங்க பாருங்க. பரவாயில்ல, இது டீ குடிக்கலாம்னா கூட கிடைக்குதுல்ல. இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி இருக்குமா? எதுங்க? டீ சாப்பிட ஏதாவது எல்லாம் இருக்கும். ஊரே இருக்கு இங்க. அப்படியா? இப்போ நம்ம கம்பேரிசன் சில இடத்துங்கள அந்த ஹில் ஸ்டேஷன்லன்னு ஒரு ப்ரைஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை இருக்காங்க? எம்ஆர்பிக்கு மேல வாங்குறாங்களா பிஸ்கெட்ஸ் அது இதெல்லாம்? அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இருக்கும். பண்றவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது யார் சொல்லுவாங்க? கேக்குறவங்க சொல்றவங்க யாரும் இருக்காங்க? இவங்கள அதிகாரிங்க நல்லா இருக்கணும். அதிகாரிங்களுக்கு மேல அரசியல்வாதியும் நல்லா இருக்கணும் முக்கியமா. ஓ நாய் கிராஸ் ஆயிடுச்சு. ஆனா ஹில் ஸ்டேஷன்ல வரும்போது எப்ப என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது போல. ஆமா. You should be alert in driving. Whatever it may be, you should be alert in the driving. எங்கேயோ போற மாதிரி போறானே, இல்லாட்டி கட் பண்ணவே முடியாது போல. இல்ல, அது லாங் பஸ் எல்லாம் வந்து லாங் டர்ன் தான் பண்ணணும். இந்த மாதிரி இதுல காட் செக்ஷனுங்கள்ல லாங் போய் தான் இது கட் பண்ண முடியும். ரோடு அகலம் இல்லையே, அது லாங் பஸ் இல்லையா, அதனால அந்த கட்டிங் வரவே வரும். ஒண்ணு அருமையா இருக்கு. நல்ல ஒரு வைப் கிடைக்குது இங்க. வில்லேஜ் மாதிரி இருக்குமோ மேல? இது மலை மேல. இப்போ நம்ம டவுன் மாதிரி இருக்கும். சின்னதா அதுதான் பாருங்க, அங்க இருக்கு பாருங்க. ஓ, அது என்னது ஆக்சுவலி? அதுதான் செலை பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, புலி மேல வர்ற மாதிரி. மாதப்பா. ஓ, மாதப்பா. சரி, மாதப்பா மலைய மாதப்பா. சாமி புலி மேல வர மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு பிளேஸ். கருவுக்கு பஞ்சமே இல்லை போல இது. வந்தான் பாரு. எல்லாம் அதர் ஸ்டேட் எல்லாம் நிறைய ஓடுது போகுது. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குல்ல, வராங்க. வந்துட்டோம். இந்த மலையை, சின்ன மலையை தாண்டது கோயில்.
இந்தியா வைசியா லாட்ஜ். பரவாயில்ல, ரொம்ப நம்ம பிளான் பண்ணபடி தான் வந்திருக்கோம் இல்லையா? கரெக்டா நான் என்னோட எக்ஸாக்ட் அந்த டைமிங் அதே தான் இருந்தது. அங்கிருந்து நம்ம பெங்களூர் சிட்டியில இருந்து 3 hours 15 minutes என்ன சம்திங் இருந்தது. அதே மாதிரி நம்ம ரீச் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம 5:30 மணிக்கு விட்டோம் இல்லையா? 4 hour. அதில் நம்ம டீ சாப்பிட்டது, நம்ம ஒன்றும் ஓவர் ஸ்பீடு வரல. 60 70 மேக்ஸிமம் 80 ஸ்பீடில் வந்துட்டு இருக்கோம். மக்களே பாருங்க, இந்த வியூ தான். இதுதான் மலைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்பா, அந்த சிலையை பார்த்தீங்களா? எங்கேயோ இருந்த மாதிரி இருந்தது, நம்ம கண்ணுக்கு எதிர்க்க தெரியுது பாருங்க. மலை மேல வச்சிருக்கிற அந்த சிலை. இது என்ட்ரி பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் போட்டு வரணும். மூவத்தா நிமிஷம். ₹30. 30னா 30 rupees என்ட்ரி ஆயிட்டமாகும். இதுதான் கோயில் நிர்வாகத்துக்குள்ள வந்துட்டோம் நம்ம. இது இருக்கு பாருங்க, பவன நாகமலை பவன. இதெல்லாம் வந்து ஜனங்க ஜாஸ்தியாகி வந்து தங்கலாம். குடில்கள் நாகமலை பவனா. இதுவும் கவர்மெண்ட் பவனா தான். இது கூட இது திருப்பதி மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்னும் டெவலப்மெண்ட் ஆகின்னு இருக்கு. பார்க்கிங் கீர்க்கிங் இன்க்ளூடிங் எல்லாம் நிறைய இது இருக்கு. இது இருக்கு. இப்போ கர்நாடகா கோயில்ல எப்பவுமே சாப்பாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கன்ஃபார்ம் இருக்கும். தமிழ்நாட்டுல கூட அந்த மாதிரி பெரிய பெரிய திருவண்ணாமலை தஞ்சாவூர்ல எல்லாம் கூட இருக்காது. பட் மலையில இங்கெல்லாம் கர்நாடகாவுக்குள்ள எந்த கோயிலுக்கு போனாலும் 3 வேளை சாப்பாடு இருக்கும். இல்லக்கா, தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்றிங்க நிறைய இருக்கு. TN 34. அப்போ ஈஸியா வந்துட்டு போலாம். தமிழ் பேசுறவங்க கன்னடா தெரியலன்னா கூட வந்துட்டு போலாம் இல்லையா? எஸ் எஸ் எஸ். பாத யாத்திரைகள் நடந்தே வர்றவங்க. நம்ம வேலையை முடிச்சுட்டு அப்புறமா நம்ம தரிசனத்துக்கு போகலாம். மக்களே, டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நான் வரேன். மீண்டும் நம்ம சந்திக்கலாம்.